ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. பொங்கலுக்கு கோலம் போட போகிறோம். ஆமாம், மேடம் வந்து கீழே பாவாடை போட்டிருக்காங்க. ஏன்னா ப்ளவுஸ் போட்டு லைக் பண்ணா ஆமாம், தாவணி கட்ட போகிறாங்க. ஸோ ஹார்டாக இருக்குன்றதுனால கோலம் போட்டுட்டு நாங்கள் அப்புறமா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் சூரிய பொங்கல் வச்சா நாங்கள் வந்து சந்திரன் பொங்கல், நிலா பொங்கல். ஏன்னா மார்னிங் தானே சூரியனுக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக மார்னிங் பொங்கல் வைப்பாங்க எல்லாரும். ஆனால் நம்ம எப்போ பொங்கல் வைக்கிறோம்? நைட்டு. ஸோ அதனால நிலா பொங்கலுங்க எங்களுக்கு. சரி வா போகலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் இந்நேரம் பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நேற்று பொங்கல் கொண்டாடினோம். எப்போவுமே யூஎஸில் இது ஒரு பிரச்சனைங்க. முதல் நாள் பொங்கலா அடுத்த நாள் பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியா டைமிங்க்கும் இங்கேக்கும் டைமிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும். மற்ற எந்த ஃபெஸ்டிவலுக்குமே இந்த குழப்பம் வராது. தீபாவளி அதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு குழப்பம் வராது, அந்தந்த டேயில் கரெக்டாக போகும். ஆனால் அந்த பொங்கல் வரும்போது மட்டும் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க கோவில் எல்லாம் வந்து முதல் நாள் பொங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாளும் நம்ம இந்தியா கணக்குனா நம்ம அடுத்த நாள் பொங்கல்னு சொல்லுவோம். ஸோ எந்த டேயில் கொண்டாடணுன்ற கன்ஃபியூசன் எப்போவுமே வருஷம் இருக்கும். இந்த வருஷமும் அது மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி எப்படின்னா, புதன்கிழமை மத்தியானம் பொங்கல் அந்த இது ஆரம்பித்து, ஏதோ அந்த டைமுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரில அவ்வளோவா. அந்த டைம் ஆரம்பித்து வியாழக்கிழமை 10 மணி 11 மணி அந்த டைம்லேயே முடியுது அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி புதன்கிழமை காலையில் கொண்டாட முடியாது இல்லையா, அந்த டைமே வரல, பொங்கலே வரல. சரி, அதனால் வியாழக்கிழமை காலையில் கொண்டாடிக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, வியாழக்கிழமை காலையிலனா குழந்தைங்களா 4 மணிக்கு எழுப்பி நீ தலைக்கு குளிக்க வைக்கணும், ஸ்கூல் வேறு இருக்கவங்களுக்குலாம். சுதிக்ஷாவுக்கு டெஸ்ட்டெல்லாம் இருக்கா. ஸோ அதனால் நைட்டு படிச்சுட்டு படுப்பாங்க, அதனால் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு ஈவினிங்கே கொண்டாடிடலாம், அதான் அந்த பொங்கல் வந்துருச்சு இல்லை இங்கே அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ஈவினிங்கே கொண்டாடிட்டேன். கரெக்டாக நான் கொண்டாடுற டைமும் இந்தியாவில் நீங்கள் பொங்கல் வைக்கிற டைமும் கரெக்டாக இருந்திருக்கோங்க. அந்த மாதிரி இந்தியா டைமை மேட்ச் பண்ணி கொண்டாடின மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை. யாருக்கும் தெரியாது நம்ம ரியல் பானை மாதிரி தான் நம்ம இருக்கு. குடம் மாதிரி இருக்கு. சாப்பா இருக்கா? மா என்னமா ஸ்லாண்டடா இருக்கு? எது? கீழே அடுப்பு கிட்ட கொஞ்சம் இன்னும் நான் இப்படியா? Bro, you just made it worse. Just stop. ஏய் விறகு அப்படி முன்ன பின்ன தான் இருக்கும். விறகு எப்படி நேரா இருக்கும்? It's fine, just stop. சரி, இப்போ மேல பொங்க போகுது. அம்மா இது போடுங்க. இரு நான் போட்டுக்கறேன். சாரி. It's fine. I'm not இந்த கை அதுல ஒட்டுன்னு பார்த்தேன். தைக்க அங்கேயே வச்சிரு, பரவாயில்ல, அம்மா வரேன். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீதிகா நீ பெரிய பிள்ளையான அப்படியே கோலம் போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பொங்கலை வந்து பொங்க விட போறோம். நான் இப்படி பம்ப்ஸா வச்சிட்டு ஏன்னா பொங்கல் கொஞ்சம் கொட்டியா இருக்கு. இருமா எப்படி பொங்கல்? நம்ம பக்கத்துல இருக்க அவங்க பண்ணு. ஏய், நியூ டெக்னாலஜி எப்படிமா இருக்கு? Kind of chopped ஆ இருக்கு. ஓகே, இப்போ பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் பொங்க போகுது. கிடுகிடுகிடுகு மா பொங்கல் பொங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கரும்பு வரைய போறோம். ஐ குடிச்சு கம்பு குடி தூக்கிட்டே இருக்காத. அம்மாக்கு ஓகே தான்டா, குளிர்ல. சரி குடு. அந்த பிள்ளை எனக்கு கோல்ட் ஆயிரும்னு நினைக்குதுங்க. கரும்பு வரைய போறோம் இப்போ நம்ம. ஓகே, நீ கரும்பு ஃபோக்கஸ் நான் சொல்றது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொத்தி ரெட்டிங்க மாதிரி பண்ணிட்டு ரெக்டாங்கிளா கரும்பு கேங்க மாதிரி குட்டியா லைக் அது ஷேப் மாதிரி இல்லமா. என்ன அது குட்டியா இருக்கு? குட்டி கரும்பு மாதிரி. It's a skinny கரும்பு. It looks like me. Okay, bro. இது வந்து கீதிகா கரும்பு. சோ அதனால கீதிகா சைஸ்ல. You think I'm that fat? குட்டிமா. Exactly, you are fat, Geetika. Don't even try me. மா என்னமா palm tree மாதிரி இருக்கு? palm tree மாதிரி தான் இருக்கும் மேல. Oh my god. It's bro dry. Are we in Florida? Not flower. It's கரும்பு. No, I asked if we're in Florida. மா இங்க புல்லு வர. ஓ, புல்லு வரையா முட்டை. ரூட் அது ரூட். Bro, what is this chopped drawing, bro? How is this? What is that?
மாதிரி இருக்கா? ஏய் இன்னொரு கரும்பு இப்போ வரைய போறோம். சேம் மாதிரி அதே மாதிரி. நான் வரையவா? வரையிறியா? கரும்பு பிடிக்காததுனால சுதீக்ஷா பாருங்க, கீதுக்காக்கு பிடிச்சிருக்கு. சுதீக்ஷாக்கு தான் நான் வரைஞ்ச கரும்பு பிடிக்கல. லுக் பேடா? ஏய் எவ்வளோ அழகா பொங்கல் பொங்குது. என்ன வரவே இல்லை கோலமே. நிறைய எடுத்துக்க, அப்படியே கரெக்டா வரும். Why does yours look weird? It looks worse than mommy. ஏய் நானாவது ஒல்லி கரும்பா வரைஞ்சதுல குண்டு கரும்பா வரைஞ்சிருக்கு. அப்ப நிறைய சுகர் கிடைக்கும். நான் brown பண்ணலாம்னு இருந்தேன் பா. Okay. Yeah, we have exact black. We are lucky. பொங்கல் அன்னைக்கு நம்ம ரொம்ப லக்கியா இருக்கோம். My hair is so funny. It's a பொங்கல் கலர். அங்க கீழே வை. வை என்னாச்சு? ஓ இதாம்மா பொங்கல் கலரு. பொங்கல் அது பாக்கனே மஞ்சள் கலரு. ஆனா ஐயோ கொட்டிட்டேனே. Oh my god, bro. பரவாயில்லம்மா. கரும்பு தள்ளி. பொங்கல் அன்னைக்கு கரும்பு தள்ளி விட்டு. கிரீனே இருக்கா? கிரீனே காணோம். எல்லாமே எடுத்துட்டு பாருங்க. கிரீன் ஓபன் இருக்கா? இதெல்லாம் எதுக்கு ஓபன் பண்ணணும்னே எனக்கு ஞாபகம் இல்ல. இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு நம்ம தான் ஒரு பாக்ஸ் நிறைய வச்சிருக்கோமே கோலப்பொடி. அது இருக்கு இங்க தேடி. இதுதான் யூஸ் பண்ணோம் புதுசா வாங்கிட்டு. சரி யா போதும், போய் போடுங்க. போடுமா கீதுக்கு. சன்னு டிரா பண்ணு. டிரா பண்ண முடியுதான்னு பாரு. இல்லைன்னா அக்கா டிரா பண்ணிட்டு அதுல எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போய் அந்த கவுண்டர் டாப் எல்லாம் போடு நீ. ஓகே கீதுக்கு அழகா இருக்கு கரும்பு. யார் கரும்பு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இது இது ஏன் கரும்பு, இது சுதீஷ். Mine looks so much better. Yours looks hairy. நீ ரூட் வரையல கரும்புல. Okay, because root பார்க்க சும்மா they look so weird. ட்ரை பண்ணவா? ட்ரை பண்ணுங்க. நல்லா வரலன்னா பரவாயில்ல, நம்ம சன்னு தானே. அது எப்படி போட்டாலும் அது நமக்கு தான். ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு அவ்வளோதான். குட் ஜாப். வந்துருச்சே. எங்கே நல்லா வரலண்ணா அப்படியே அள்ளி கொட்டு. ஸ்வீட் பொங்கல் தான் பண்ணணும், வெண்பொங்கல் பண்ணலை. இன்றைக்கி நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து பண்ணோங்க. கீதுக்கா வந்து நானே கோலம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கலர்லாம். அதனால் வந்து அவங்களே போட்டுக்கிட்டாங்க. நான் வந்து அப்படியே சாமி பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சுதீஷா வந்து ரைஸ் குக்கரில் சோறு வச்சிட்ருக்காங்க. மற்ற சமையல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். கலரு ஏய் சூப்பராக கலர் பண்ணியிருக்க பொங்கல். இது இப்போ கரும்புக்கு பிரிட்டி பியூட்டிஃபுல். சன்னா ஒரிஜினல் சன்னு மாதிரியே இருக்கு. என்னடா அல்டிமேட்டாக இருக்குடா சன்னு. சூப்பர்டா. அம்மா ஹெல்ப் பண்ணவா இல்லை நீயே போட்டுக்கிறியா? நானே போட்டுட்டேன். ஓகே அம்மா ஹெல்ப் என்ன கூப்பிடு, அம்மா வரேன். ஓகே அம்மா சாமி செல்ஃபை ரெடி பண்ணிட்டு. சூப்பராக இருக்குது. நேற்று வந்து பூ வாங்காமல் வந்துட்டேன். கரும்பு அப்புறமா வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் சமைக்கிறதுக்கு பூசணிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பூ வந்து வாங்க டைம் இல்லையா, நான் வந்துட்டேன். சரி இன்றைக்கி போகலான்னு பார்த்தா ஒரு பூ கூட இல்லைங்க. இந்த பூ மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதனால் பரவாயில்ல இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவுமே அழகாக இருந்தது குட்டி குட்டியாக. ஹஸ்பண்ட் இப்போ தான் வந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் வேக்யூம் போட்டாங்க ஹால் எல்லாத்தையும். இது சுதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கவுண்டர் டாப்பு எல்லா பக்கமும் ஃபுல்லாக கோலம் போட்டாங்கங்க. கண்ணை முடிங்க எல்லோரும் கண்ணை முடிக்குங்க. ஏ பியூட்டிஃபுல் கோலம். இங்கே பார்த்தீங்களா எப்படி கலர் காம்பினேஷன்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஆமாம் அது எரிஞ்சு முடிச்சா கருப்பு கலரில் தான் இருக்கும். சூப்பர் கோலம்டா, பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்கடா. நாங்கள் வந்து கரும்பு வச்சுருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, இந்த ஊரில் வந்து என்ன ஃபங்க்ஷன்னாலுமே எந்த ஒரு பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலுமே அந்த டேயை நாங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊருனா அதை வந்து பார்க்குறதுக்கு வெளியில் போனோன்னா அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங்கு, அப்படியே லீவு எல்லாமே ஒரே கோலாகலமாக இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல.
இங்கே வந்து ஒன்லி இந்தியன் கிராசரியில் இது ரிலேட்டடான கொஞ்சம் திங்ஸ் விற்பாங்க அந்த டைமில். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பொங்கல் வந்துருச்சுன்னு நினச்சிக்கணும். பட் குழந்தைங்கள பொறுத்தளவு பொங்கல் வரப்போகுது அந்த மாதிரியெல்லாம் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லணும். இந்தியாவில் எதெல்லாம் வெளியில் பார்த்து குழந்தைங்க அந்த கோலாகலம் திருவிழா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே அந்த பொங்கல் வைப்பை நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி இந்த வாரம் பொங்கல் வரப்போகுது, இந்த வாரம் பொங்கல் வரப்போகுதுன்னு ஒரு வாரம் வீடை க்ளீன் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது, சின்ன வயசுலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் பொங்கலுக்கு அதை பற்றிலாம் குழந்தைங்களுக்கு சொல்கிறது, எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் அந்த மாதிரிலாம் பேசி தான் அவங்களுக்கு அந்த பொங்கல்ன்ற அப்படி ஒரு விஷயத்தை அவங்க மனசில் கொண்டு வர முடியும். வந்து நிற்குவா அது அப்படி இல்லை, எப்படி குழம்பு போடுறது டிசைன்ஸ் நல்லா இருக்கா விளக்கு? It looks like a dog. வருது பொங்கல் பொங்குது. சொல்லுங்க வரவே இல்ல. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். எப்படி? சரி, நான் அரிசி போட்டுக்கிறேன். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கங்க. இந்த பக்கம் ஏதோ ஒளிக்கிட்டு இருக்கு. என்ன அது? பை பை பால். பொங்கல் இப்ப பொங்குச்சுல அது மாதிரி பொங்கி ஒழுகுது. நான் கிரேப்ஸ் நினைச்சேன். கிரேப்ஸ் பொங்கலை பார்த்து கிரேப்ஸ் நினைச்சிருக்காரு. அப்ப நான் போய் மேல லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெளியில் சூரிய பொங்கல் வைக்கிற பழக்கம் இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே தான் பொங்கல் வச்சுக்குவாங்க. அதுக்கும் வந்து புதுப்பானையிலலாம் பொங்கல் வைக்கிற பழக்கமும் இல்லை எங்கள் வீட்டில். ஸோ நார்மலாக அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பொங்கல் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நாங்களும் அன்றைக்கி ஒரு பொங்கல் வைப்பாங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஆல்ரெடி இருந்த ஒரு பாத்திரத்தில் அப்படியே பொங்கல் வச்சாச்சு. சமையல்லாம் ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நல்ல வேளை எந்த கிளாஸும் இல்லை. அதனால அவங்க ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ட்ரெஸ்லேயே இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கீதிகாவுக்கு வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்து கேட்டிருந்தீங்க, ஏன் கீதிகா வந்து பாவாடை தாவணி கட்டியிருக்காங்க, பாவாடை சட்டை போடலான்னு. கீதிகா வந்து அவங்க அக்காவை பார்த்தே வளர்கிறாங்கல்ல, அதனால அக்கா பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நானும் பாவாடை தாவணி கட்டணும்னு சொல்லி அவங்க அவ்வா கிட்டே கேட்டு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பாவாடை தாவணியாக நிறைய தைச்சி கொடுத்தாங்க, குழந்தை கேட்டுருச்சேன்னு சொல்லிட்டு. அதனால தாங்க போட்டுக்கிறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அந்த வயசு வந்தால் தான் பாவாடை தாவணி கட்டணும், சாரீ வந்து கல்யாணம் ஆகும்போது தான் கட்டணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ தான் 4 வயசு 3 வயசு குழந்தைக்கே வந்து ரெடிமேட் சாரின்னு வாங்கி கட்டி விட்றோம் நம்ம. அதுவும் க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. சூரியன் நாள் தான் பயிர் வளர எல்லாமே பண்ணணும். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். அது எதுக்காக அப்படின்னா அந்த காலத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த இதுதான் மாடு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்றதுல நிறைய ஹெல்ப் பண்ணும். உழுகுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகுது, அதுக்கு எல்லாத்துக்கும். அதனால அந்த அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லா மாடையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு கும்பலெல்லாம் இது பண்ணி அவருக்கு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி அதுக்கு சாமி கும்பிடுவாங்க. அதான் ஜல்லிக்கட்டு. அதுக்கு பேர் தான் அது வந்து ஜல்லிக்கட்டு வந்து சொல்லிட்டாங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிளேட சொன்னேன், இந்த பிளேட் சொன்னேன். மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நமக்கு இது பண்றோம். இது வந்து என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து அந்த இதை வந்து படைச்சு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லி இது பண்றது, அதாவது சூரியனுக்கு நன்றி சொல்லி பண்றதா அந்த தைப்பொங்கல். அதோட இது புரிஞ்சுதா? எப்போ கேட்டாலும் எதுக்காக தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணாலும் இதுதான் ரீசன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க வந்து அப்படின்னா மார்னிங் தான் செலிப்ரேட் பண்ணணும். காலையில வந்து நம்ம வந்து சூரியனை பார்த்து சாமி கும்பிடணும். ஆனா நம்ம இருக்க ஊர்ல வந்து காலையில வெளியில வாசல்ல வீட்டு வாசல்ல பொங்கல் வச்சு சூரியனை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த வசதியில இல்லாதனால சாமி வந்து கும்பிட்டுக்கோங்க, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? இந்த பொங்கல் பொங்கின மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலயும் சந்தோஷமா இருக்கணும். அதேதான். ஏன்னா இந்த ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது அந்த அறுவடை பண்ணி வர பணத்துல தான் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சு அவங்களோட கஷ்டம் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா போகும். அது வந்து அது பொங்கலோ பொங்கி நல்லா வளமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்செப்ட். ஓகேவா? சரி. ஓகே, எல்லாரும் சாமி கும்பிடுங்க. அதை ஸ்டாண்டர்ட் பண்ணி விடுங்க. இல்ல ஆட்டோலயே வந்து வரணுங்க. ஆட்டோ போட்டு அது ஆஃப் ஆயிட்டு அப்படி வச்சிருங்க. அதெல்லாம் கரெக்ட்டா. இன்னைக்கு என்ன பொங்கல்? இன்னைக்கு தான் போகி. ஊரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த பொங்கல் வந்து தை பொங்கல். தை மாசம்
எப்படி ஜனவரி 1 நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம் அது காணும் மாதிரி பொங்கல் சொன்னீங்களா? காணும் பொங்கல் தான் வந்து அடுத்த நாள் வரும். அதுல வந்து பழசெல்லாம் சேர்த்து அதெல்லாம் நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு மீட் பண்ணி எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், அவங்களோட ஹாப்பியா இருக்கணும். அதான் காணும் பொங்கல். அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் பின்ன அந்த இயர் 31 டிசம்பர் 31 சொல்றோம்ல, நியூ இயர் ஈவ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தை மாசம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இருக்க நாள் வந்து போகி. அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா பழசெல்லாம் எரிப்பாங்க, அதெல்லாம் வந்து புது பழையன போகணும் புதுவன புகுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஓகேவா? பழையன போகட்டும். இன்னைக்கு வந்து இயர் ஸ்டார்ட் நாளைக்கு நம்மளுக்கு நாளைக்கு, ஆனா இந்தியா கடைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து அப்படி நம்ம அந்த காலண்டர் ஃபாலோ பண்றதுனால இந்த ஊர் கணக்குனா கிடையாது. ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, போகினா எரிப்பாங்க. இப்ப பழசனா எரிப்பாங்க, புகுதல் பழச பேட் எல்லாம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட அந்த வருஷம் உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம், உங்ககிட்ட ஏதாவது இது இருக்குது ஏதாவது அப்படின்னா அந்த மாதிரி மைண்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எரிச்சிட்டு புதுசா ஒண்ணு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட். ஓகேவா? நல்ல திங்ஸா பண்ணு. ஏன்டா அது? ஓகே, சோ இப்ப சாமி கும்பிடு. அது இது பண்ணுடா. எதுல ஆட்டோல வைக்காதீங்க. அப்படி வை விடு. அப்ப பார்த்தா அப்படின்னா பொங்கல்ல வந்து பார்த்தா அப்படின்னா அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாமே ஸ்வீட்டாவே இருக்கும். பொங்கல் ஸ்வீட்டாவே இருக்கும், கரும்பு ஸ்வீட்டாவே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அவங்க இதுல வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு மட்டும் நம்ம. ஓகேவா? ஏன்னா இது வந்து அந்த மக்களுக்கு வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா நல்லது நன்றி சொல்றோம்ல, அதனால நான்வெஜ் அன்னைக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா சாப்பிட மாட்டோம். சாப்பிடலாம், கரும்பு சாப்பிடலாம். இல்ல ரெண்டு கையிலுமே பண்ணலாம். அப்ப தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓ சாரி. வை திருப்பி வை. எனக்கு வச்சிரு. இது எப்படி வைக்கிற? ஏங்க பட்டை போடலாம் உங்களுக்கு? ஏங்க ஒரு ராமம் போடுறதுல பட்டை இந்த பிள்ளைக்கு போட்டு விடலாமா? ஒரு ரீல் இருக்கு, எங்களுக்கு யாரும் பட்டை போட முடியாது, எங்களுக்கு நாங்களே பட்டை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பட்டை போட்டுக்குவாங்க. அது மாதிரி அப்புறமா போடுவோம். எனக்கு பட்டை வேணும். வாங்கிட்டு வந்தேங்க, ஆனா வந்து மொச்ச மாதிரியே இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து பார்த்தா மொச்சதான், ஆனா முழு மொச்சை தோலோட. சூடு பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பூசணிக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல் பண்ணேன். அப்புறமா அப்பளம் பொரிச்சிட்டு சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ். அதாங்க இன்றைக்கி மெனு. எல்லாத்துக்குமே நம்ம வீட்டுக்கு இப்போ அன்னைக்கே பிளேட் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்கே போய் அவங்க இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஒரு பாக்கெட் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரீ டைம் ஒவ்வொரு நாள் ஃப்ரீ டைம் ஈவினிங்ல ஓகே இதுல இது வந்து இன்னைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணி போறாங்க. இது எடுத்து வைப்போம். முதல்ல அந்த இதுக்கே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா பார்த்து நான்
இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது என்னவோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு சமைக்கும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இப்போ தான் சாப்பிட்றோம். லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள் எல்லோரும். அதனால் வந்து சாமிக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் போட்டு கொடுத்துட்டேன். கரும்பும் இருக்குது. அதுதான் கீதிகா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கரும்பை எப்போ வந்து கட் பண்ணி தருவீங்கன்னு சொல்லிட்டு. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டாங்கங்க அந்த சாப்பாடை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா பக்கமும் இது நல்லா இருக்கும்ல சாப்பிட. எது நல்லா இருக்கும்? எல்லாம் காலில் உடைப்பாங்களேங்க, அப்படியெல்லாம் உடைக்க முடியாதா? கரும்பு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு நேற்று கடைக்கு போகிறப்ப யதார்த்தமாக தாங்க கிடச்சிது. பக்கத்தில் ஒரு கடையில் நல்லா முழுசாகவே கிடச்சிது. ஆனால் அந்த மேலே இருக்க அந்த தோகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லீஃப் அது இல்லை, அது வெட்டி தான் வரும் போல். சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்கிறத வாங்கிட்டு வந்துடலான்ட்டு 2 கரும்பு வாங்கிட்டு வந்தேன். ஒரு கரும்பு $3 $4 சொன்னாங்க. அது வாங்கிட்டு மா இலை எல்லாமே நேற்றே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கரும்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டுங்க. என் ஹஸ்பண்டும் சுதிக்ஷாவும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க கரும்பு. நானும் கீதிகாவும் தான். கீதிகா போன வருஷம் வரைக்கும் கூட அவ்வளோவா சாப்பிட தரல. இந்த வருஷம் வந்து எனக்கு கரும்பு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக கரும்பை வெட்டியாச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கட்டியிருக்க இந்த புடவை வந்து என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் வந்து வாங்கி கொடுத்தாங்க போன தடவை இந்தியா போனப்போ. இதோட லிங்க்கு கேட்டிருந்தீங்க. லிங்க்கெல்லாம் இல்லைங்க. அது நத்தத்தில் வந்து டில்லோ கடைன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினாங்க. கீதிகாவும் உட்காந்து நல்லா கரும்பை கடிச்சு மென்று துப்புனாங்கங்க. எங்கள் பொங்கல் சூப்பராக கரும்பு சக்கரை பொங்கலோட செம்ம ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.